நான் யாரையும் குறியீடு மாரிலாம் வந்து சொல்லியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். நான் பண்ணதே இல்ல அப்டின்றாங்க. இவங்க தான் அந்த பெண்கள் கூட உட்கார்ந்து பேசும்போது சொல்றாங்க, "அவரு கவுண்டர் குடுத்தா நான் மட்டும் அமைதியா இருக்கணுமா? அதனால தான் நானும் குடுத்தேன்" அப்டின்றாங்க. குடுத்தீங்கல்ல, அப்புறம் என்ன இங்க குடுக்க மாட்டேன் அப்டிங்கிறது. "ஓ! அப்படியா? கருத்தெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் ஒரு மாரி இருந்தது" அப்டின்னு சொல்றாரு. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் யாரையும் சாரி அப்டின்னும்போது, "இல்ல, இல்ல பரவால்ல, பரவால்ல. ஐயோ! அதெல்லாம் வேணாம்" அப்டிங்கிறாரு. வேணான் அதாவது ஃபர்ஸ்ட்டு இவங்க சொன்னது வந்து, "அது எனக்கு குடுக்கப்பட்ட டாஸ்க்கு. அது என் சிலபஸ்ல இருக்கு. நான் அத பண்ணேன். என் பெர்ஸ்பெக்டிவ்" அப்டின்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்டின்ட்டாரு. சரின்ட்டாரு. அதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, இவங்க நான் குறியீடெல்லாம் வச்சு நான் பேசல அப்டின்றாங்க. "ஐயோ! இல்ல பரவால்ல" அப்டின்றாங்க. மன்னிப்பு கேட்கும்போது, "ஐயோ! பரவால்ல" அப்டின்ட்டாரு. அதுக்கு அப்புறமா தான் கால்லயே வுழ்றாங்க. ஸோ இவங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பக்காவா பிளான் பண்ணிட்டாங்க. ஒருத்தன் பரவால்லன்னு சொல்ட்டான், ஓகேன்ட்டான். அதுக்கப்புறம் என்னத்துக்கு கால்ல வுழணும்? வுழுந்துட்டு அதுக்கப்புறம் நேரா என்ன பண்ணுவாங்க தெரியும்ல? நேரா அழ போய்ட்டாங்க. நேத்து மஞ்சரி ஒண்ணு, அவங்க உண்மையாவே கொஞ்சம் வெடிச்சாங்க. ஹை பிட்ச்ல கத்துனதுனால கொஞ்சம் ட்ரிகர் ஆனாங்க. லைட்டா அழுதாங்க. அத பார்த்துட்டு அவங்க அழுதுட்டாங்களா, அப்ப நம்மல்ல கன்டென்ட்ல இருக்கணும் அப்டின்னு சொல்ட்டு எக்ஸ்ட்ரா அழுதாங்கல்ல தேம்பி தேம்பி. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம அழுவுறது ஒண்ணுமே கனெக்ட்டே ஆவல. எதுக்கு அழணும்? விஜேஎஸ் முதல் முறை ஹேண்டில் பண்ணும்போது, இவங்க போய் அந்த டிஷ் வாஷர வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்கல்ல. அந்த ஒலிக்க வச்சு எல்லாம் விளையாடும்போது, அன்னைக்கு எல்லாரும் என்ன குத்தி, குத்தி, குத்தி காட்டுறாங்க மச்சான். டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, வீக்கெண்ட்ல வச்சு செஞ்சு விட்டாரு. ஏம்மா நீர் அங்க போனது தப்பு. ரூல் பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கிற. கூப்பிட்டு பனிஷ்மென்ட் குடுத்தா அழுவுற. எப்படி தான் உங்கள ஹேண்டில் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? அப்படின்னார்ல. அந்த விஜேஎஸ் காணாம போயிட்டு, போன வாரம் ஒரு விஜேஎஸ் வந்தார்ல. அவர் வந்து இவங்க மேல் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது, ஆமா மேல் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாம இந்த பக்கம் போட்டு அடிச்சார்ல. இதுல வந்து 100 நாள் லீவ் போட்டு வந்தேன்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொரு அக்கா, "ஜாலியா இருக்குமே, பார்ப்போமே" அப்படின்லாம் சொல்ல. கேமும் புரியல, ஒண்ணும் புரியல. அவங்க சொல்றத 2 பேரும் எழுப்பி நிக்க வச்சுக்கிட்டு, இவங்க சொல்ற மேல் ஈகோன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாம இங்க அடிச்சதுனால, அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே இதுதான் ஸ்கிரிப்ட். அழுவுறோம், ஒரு சண்டை போடுறோம். இவங்கள பத்தி ஒண்ணு ரெஜிஸ்டர் பண்றோம். இன்னொரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்றோம். போய் அழுவுறோம். அழுதுன்னா விஜேஎஸ் வந்து நம்ம பக்கம் நின்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அவ்வளோ கீழ அவங்க நெனைக்கிறாங்க. நம்ம சொல்லல.